நண்பர்களே, நம்ம பொள்ளாச்சியில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் 2 வாரங்களுக்கு முன்னாடி திறந்து வைக்கப்பட்டுச்சு. அதாவது இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் நம்ம பொள்ளாச்சியில் ஆலியார் ரோடு துவங்கக்கூடிய இடத்துல பொள்ளா கோட்டூர் ரோடு பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் வந்து திறந்திருக்காங்க. இது வந்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி திறந்துட்டாங்க. 10 நாட்களுக்கு அப்புறமா வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரியே வந்து இப்போ நடைமுறைக்கு செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு. இந்த நூலகத்துக்குள்ளே நாங்கள் போயிருந்தோம். இந்த நூலகம் வந்து காலையில் 10 மணியிலேருந்து 5:30 மணி வரைக்கும் வந்து இந்த நூலகம் வந்து செயல்படுது. இதில் நூலகத்துக்குள்ளே நம்ம பழைய நூலகம் இருந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப வந்து எல்லா நவீன வசதிகளுடன் எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸோடு வந்து வரக்கூடிய படிக்கிறவங்களுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒரு பெரிய ஸ்டடி ஹால் மாதிரி ஒரு ஹால் இருக்குது. அங்கே வந்து உட்காந்து மாணவர்கள் வந்து ஃப்ரீயாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் வந்து நிறைய வசதிகள் வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. இது நிறைய பேர் உட்காந்து ஒரு மீட்டிங் நடத்துகிற மாதிரி, மீட்டிங் கேட்குற மாதிரி, கேட்குறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஹால். அது வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செட்டப்ஸ் இருக்குது. நிறைய வந்து இப்போ நூல்கள் வந்து பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வந்து நிறைய நூல்கள் இருக்குது. எந்த ஒரு நூல்களையும் நம்ம வந்து விலை கொடுத்து வாங்காத அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான உயர் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு வந்து எல்லா விதமான நூல்களுமே இங்கே இருக்குது. இந்த நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா துறை சார்ந்த நூல்களுக்கும் நம்ம வெளியில் போகாத அளவுக்கு வந்து இந்த நூலகத்துக்கு தொடர்ச்சியாக வரக்கூடியவங்களுக்கு வந்து அவங்க ரெகுலராக வந்து படித்து பயன்பெறுற அளவுக்கு எல்லா நூல்களுமே வந்து இங்கே வந்துருச்சு. இன்னும் நூல்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் மாதிரி, அதாவது வந்து நமக்கு தேவையான தகவல்களை வந்து நம்ம நெட்டில் இருந்தும் தேடி வந்து எடுத்துக்கிற மாதிரி ஃப்ரீ இன்டர்நெட் ப்ரௌசிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து வைஃபை கனெக்ஷன்லாம் வந்துடும். வந்த முன்னாடி வந்து வந்து படிக்கிறவங்க வந்து நெட் சர்ஃபிங் வந்து ஃப்ரீயாகவே வந்து பண்ணிக்கலாம். குறிப்புகள் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான வசதிகள் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. அதில் பூங்கா மாதிரி ஒன்று அமைச்சிருக்காங்க. அதிலிருந்தும் வந்து சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இடம் இருக்குது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது அந்த மாதிரியான ஏற்பாடுகள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்குது. அங்கே படிக்கிறதுக்கு இடம் இருக்குது. புக்ஸ் வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எவ்வளோ செலவில் அரசாங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் அடிப்படையில் வந்து நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து 1.88 லட்சம், அதாவது 1,88,00,000 செலவீட்டில் மதிப்பீட்டில் வந்து இந்த திட்டம் வந்து துவங்கப்பட்டு இப்படி ஒரு நூலகம் வந்து நம்ம பொள்ளாச்சிக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம பழைய நூலகமெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நவீனமயம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த நூலகம் வந்து எல்லா விதத்திலும் எல்லா நூல்களுடனும் நவீன வசதிகளுடனும் இருக்குது. மாணவர்கள் வந்து இருந்து அவங்க குறிப்பெடுக்கிறதுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸோட ஒரு நூலகம் கிடச்சிருக்கு. அதுவும் கணினிமயமாக்கப்பட்ட ஒரு நூலகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பொள்ளாச்சி மக்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இந்த நூலகத்தை மாணவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, எந்தளவுக்கு பொதுமக்களும் இதை பயன்படுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த நூலகத்துடைய நோக்கம் நிறைவேறும் அப்படிங்கிறதா இருக்குது. நன்றி.